அல்லாஹ் நம்மள சோதிக்கிறான் அப்படின்னா நம்ம மேல கோபம் அடைஞ்சு விட்டான் அப்படின்னு கிடையாது. அது அல்லாஹ் தாலா நம்ம மேல வச்சிருக்க அளவற்ற அன்பும் நம்பிக்கையும் தான். நாம காட்டுக்குள்ள தனியா மாட்டிக்கிட்டு இருக்கும் போது ஒரு காட்டு விலங்கு நம்மள துரத்தி வந்தா, ஒரு பக்கத்துல முருங்கை மரமும் இன்னும் பக்கத்துல ஆலமரமும் இருக்கு அப்படின்னு திங்க் பண்ணிக்கோங்க. இந்த நிலைமையில நாம ஆலமரத்து மேலதான் ஏறிப்போம். ஏன்னா முருங்கை மரம் நம்மளோட வெயிட் தாங்காது அப்படிங்கிறதுனால. இதேதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஒரு அடியானுக்கு ஒரு சோதனையை கொடுக்கிறோம் அப்படின்னா அந்த சோதனையை தாங்க முடியுமான கெப்பாசிட்டி இருந்தா மட்டுமே தான் கொடுப்பான். ஏன்னா நம்மள படைச்ச ரப்பு அல்லாஹ் தாலா அளவற்ற அருளால நிகரற்ற அன்புடையோர். நமக்கு முன்னாடி வாழ்ந்த சஹாபாக்கள் படாத கஷ்டங்களையும் வேதனைகளையும் சோதனைகளையுமா நாம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இஸ்லாத்தை ஏற்றாரு அப்படின்ற ஒரே காரணத்துக்காக பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சுட்டரிக்கிற பாலைவன வெயில்ற குறைஷி காஃபிர்களால மிகப்பெரிய அளவுல சோதிக்கப்படுறாரு. அந்த ஒரு நிலைமையிலையும் அந்த ஒரு சோதனைகளையும் அவரோட வாயில இருந்து வந்தது, என்னை விட்டு விடுங்க எனக்கு வலிக்குது அப்படின்றது கிடையாது. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? அஹத் அஹத், அல்லாஹ் ஒருவனே அப்படிங்கிறது தான் அவரோட வாயில இருந்து வந்தது. இதனாலேயே அவர் இஸ்லாத்தோட முதல் முஅத்தினாவும் நம்மளோட உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், பிலாலுடைய காலடி சத்தத்தை நான் சுவனத்தில் கேட்டேன் அப்படின்னு சொல்லி சுவனத்துக்கு நன்மாராயம் கூறப்பட்ட ஒருத்தரா அல்லாஹ் உயர்த்திருக்கா. அல்லாஹ் ஒருத்தரை சோதிக்கிறான் அப்படின்னா அதை விட அதிகமா நேசிக்கிறான்னு அர்த்தம். அந்த